எப்படி சார் வசன கருத்தை வச்சு பேசுறாரு சொல்றீங்க? சொன்னாங்க மோடியா லேடியா அப்படின்னாங்க. மோடியா லேடியாங்கிறது சரியான கேள்வி. அதுல நக்கலுக்குரியது. மோடிஜி தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன அலர்ஜி, ஏன் எங்களை வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கறத அப்படி மறைமுகமா கேட்டிருக்காரு. ஏன்ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி, நீயா நானா அப்படிங்கறத மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா கேட்டாங்க. அவ்வளவுதான். மோடியா லேடியா என்று கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நீனா நானா என்பது நேருக்கு நேரான கேள்வி. இல்ல இதெல்லாம் சும்மா திமுக ஓட்டு முதல் முறையாக உடைய போகிறது. ஏனென்றால் முன்பு பிஜேபி அதிமுகவோடு இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு இந்த சிறுபான்மை வாக்கு வராது. திமுக விஜய் தனித்து இருக்கின்ற காரணத்தினால், இவரும் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் அதில் ஒரு பகுதி இவர் சார்ந்த பகுதி இவருக்கு வரும், இவர் சாராத பகுதியும் ஒரு பகுதி இவருக்கு வரும். இதன் மூலம் திமுகவினுடைய ஓட்டு ஒரு பகுதி உடைந்து இவருக்கு வரும். இதுதான் இவருடைய வாக்கு வங்கியாக இருக்கும். இவருடைய வாக்கு வங்கி இந்த சில செய்திகள் சொல்லுகிறார்கள், அவர்களெல்லாம் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள், அங்கேயெல்லாம் கொடி பறக்கிறது என்று சொல்கிறார்கள். அது வரும். ஆனால் எப்படியும் ஒரு 10-12% 14% வாங்குவதன் மூலம் நீங்கள் முழுவத்தான் செய்வீர்களே தவிர பிறகு இது விஜயகாந்த் செய்தது போல் விஜயகாந்த் தனியாக நின்று பார்த்தால் ஒன்று நடக்கவில்லை. கூட்டணி சேர்ந்து பார்த்தால் 28 இடங்களில் எதிர்கட்சி தலைவராக ஆகிறார். பிறகு உடல்நலம் இல்லாமல் முடிந்து விட்டது. இல்லாவிட்டால் அப்படி படிப்படியாக வளரலாம். அந்த போக்கை இவர் கையாள வேண்டும். இவர் தனியாக நிற்கிறேன் என்று முடிவு செய்வது அதீத நம்பிக்கை ஒன்று. இரண்டாவது, அந்த தோல்வி மரண அடியாக மாறிவிட்டால் உங்களுக்கு அரசியல் ஆர்வமே போய்விடும். நீங்கள் ரொம்ப அதீதமாக இந்த எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு 2000 பேரை கூட்டி வைத்தே பேசி கொண்டிருக்கிறீர்கள். அவர்களெல்லாம் உங்களுடைய ஆட்கள். அவர்கள் எழுந்து குதித்து கைதட்டுகிற காரணத்தினாலே நாடும் குதித்து கைதட்டும் என்று நினைத்தால் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டே ஒரு நாள் சமைக்க வச்சாரு இல்லையா? 7 கோடி பேர். எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? குறைஞ்சது ஒரு 5 லட்சத்துக்கு மேல வந்திருப்பாங்க. 5 லட்சம் இங்கே, 7 கோடி பேர் இங்கே, வாக்காளர்கள் 6 கோடி பேர். அதனால மாநாடுக்கு 5 லட்சம் பாருங்க, ஒரு தனி கூட்டத்திற்கு ஒரு அரசாங்கத்திற்கு நெருக்கடி ஏற்படுத்துவதற்கு அந்த தொகை போதும். அதுவே முழுவதும் போதுமான தொகை இல்லை. அதனால மாஸ் திரளுவது என்பது ரொம்ப பெரிய சங்கதி. அது ஒரு காரியங்கள் நீங்கள் செய்து கொடுத்து தான் திரள வேண்டுமே தவிர சும்மா நீங்கள் பேசுவதனாலே தீர்மானங்கள் போடுவதனாலே அது திரளும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதேதான் பாருங்க, நாடு முழுவதும் கேலி செய்கிறது. அப்பா என்று என்னை அழைக்கிறார். இப்போ சொல்லுவதை விட்டு விட்டார்கள், அப்பா என்று அழைக்கிறார்கள். 2026 பெரும்பான்மையோட இறைவனைத்தான் தகப்பன் என்று அழைப்பார்கள். தானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று சொல்வார்கள். அத்தா என்று இறைவனைத்தான் அழைப்பார்கள். சும்மா இல்லை, உனக்கெல்லாம் அந்த கொஞ்சம் பதவி வந்தவுடன் தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை, நீ என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லுவார். 2024 200க்கு மேல தொகுதியை கைப்பற்றி அது ஒரு நன்றாக கேலி செய்தான். உன்னுடைய சொத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்க போகிறாய் என்று கேட்டார். அதுக்கு முதல் சொல்லவில்லை. பங்கு கொடுக்கலாம்ல. அவர்கள் அப்பா என்று அழைத்தவர்களுக்கெல்லாம், என்னை யாரெல்லாம் அப்பா என்று அழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சொத்தில் பங்கு கிடைக்கும் என்று சொன்னால் எல்லாம் என்ன பேச்சு இல்ல. ஆனா இப்ப இவ்வளவு சொன்னாலும் அவங்க சைட்ல இருந்து நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம், 200க்கு மேல அவர்கள் சொல்வதுதானே தவிர இந்த விளங்காத கட்சிகளும் சேர்ந்து அழிய போகின்றன. இந்த கூட்டணி கட்சிகள் என்று இவரையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவையும் சேர்ந்து அழிய போகின்றன. நான் உண்மையிலே சொல்கிறேன்.